நமக்குள்ள சிவபக்தி எப்படி வந்தது, எப்ப வந்தது, இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை பண்ணினீங்க அப்படின்னா அதற்கான விடையே சில பேர்த்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. சில பேர் சில விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு சொல்லுவாங்க, நான் 8வது படிச்சப்ப, நான் 6வது படிச்சப்ப, நான் கல்லூரி போனப்ப, நான் இந்த ஆலயத்துக்குள்ள போனப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அதை வரையறுத்தே சொல்ல முடியாது, எப்ப என்னெல்லாம் தெரியாது. ஆனா இறைவனுடைய கருணை பார்வையினால் இறைவனை வழிபட ஆரம்பித்தேன், இன்று வரையிலுமே அவரை மட்டுமே நினைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியமா இருக்குமே தவிர, அந்த இடத்துல இதன் காரணமா எனக்குள்ள பக்தி வந்தது, அதன் காரணமாக அவங்களுக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா அது தனிப்பெரும் கருணையாளன் ஆட்கொள்வதன் காரணமாக வருகின்ற பக்தி. எப்படிப்பட்ட மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, மாணிக்கவாசக பெருமான் முதற்கொண்டு நாயை விட சிறியேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க, அதாவது பிறப்பிலேயே ரொம்ப பூச்சி புழுவை விட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவாங்க. நான் அவ்வளோ கீழானவன், ஆனா என்னை ஆட்கொள்கிறார் இறைவன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு சில உயிரினங்களே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒண்ணு இல்ல, அந்த கருணை அப்படிங்கறதே இல்லாத போதும் அவராக நம்மை ஆட்கொள்கிறார் என்றால் முன்வினை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஜென்மத்துல இவ்வளவு பக்தி செய்கின்றோம், முடிஞ்சளவு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவரை சரணாகதி அடைகின்றோம். இருந்தாலும் நம்ம செய்த சில நல்வினைகளோ தீவினைகளின் காரணமாக இன்னொரு பிறப்பு வருகிறது. அந்த பிறப்புல நம்ம சிவபக்தியை மறந்துட்டு இருந்தாலுமே கூட அவர் நமக்கு நல்கதியை வழங்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவரா ஆட்கொண்டுருவார். அதே மாதிரிதான் இந்த பிறப்புல நடந்திருக்கும். சில பேத்துக்கு சொல்ல போனா நாத்திகரா கூட இருந்திருப்பாங்க. அவரா ஆட்கொண்டதன் காரணமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவா சிவா சிவான்னு எந்த நேரமும் சதா சிவநாமத்தையே சொல்லிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, முற்பிறவியில் அவர்கள் செய்த அந்த தவத்தின் வலிமையால், அவர்கள் வைத்திருந்த ஈடுபாட்டின் காரணமாக, அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இந்த இடத்துல சில தீவினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை மறந்து இறைவன் நினைவே இல்லாமல் அவரை ஏசி கொண்டு கூட இருந்திருப்பார்கள். ஆனாலுமே தெரிஞ்சுக்குங்க, அப்பொழுதும் கூட இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவரவே தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முடிந்த பிறகு அவர்களுக்கு உள்ளார அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து விட்டால் அவராக ஆட்கொள்கின்றார். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கும். நாம சென்று அவரை சரணடைந்ததை விட அவராக ஆட்கொண்டு அவர் நம்மை தன்வசப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிங்கறத தான் நிறைய பேரு, நால்வர் பெருமக்களாகட்டும், 63 நாயன்மார்களாகட்டும், எல்லோருடைய கதை அந்த வரலாறுகளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது அது தான் இருக்கும். இறைவனாக ஆட்கொண்டு அவர்களுக்கு நல்கதி வழங்குகிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிங்கறத தான் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மௌனம். மௌனத்தின் வாயிலாக பிறக்கின்ற ஞானம், அந்த ஞானத்தின் பயனாக நிகழ்கின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதுல நல்வினையாக இருக்கட்டும், தீவினையாக இருக்கட்டும், இது என்னால் நடந்தது அப்படிங்கிற சில விஷயத்தை எல்லாம் தாண்டி நாம் யோசிக்கும் பொழுது இது இறைவனால் நடந்தது, இறைவனால் நடத்துவிக்கப்படுகின்றது, இறைவனால் நடத்துவிக்க போகின்றது அப்படின்ட்டு அதை கடந்து சென்று விட்டோமே எனில் நமக்கு எந்த ஒரு வினையுமே சேருவதில்லை. மாறாக இது என்னால் மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை, நான், எனக்காக அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது அதில் நாம் செய்கின்ற வினைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்து இழைத்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப நம்ம ஒரு நற்கதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருப்பது மௌனம். அந்த மௌனத்தின் வாயிலாக கிடைக்கின்ற ஞானம், ஞானத்தின் மூலமாக அனுபவிக்கின்ற பேரானந்தம் அப்படிங்கிறது தான் எல்லை இல்லாதது அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே உயர்வான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்றால் அது எது அப்படின்னு கேட்டா, சித்தத்தை சிவன்பால் வைத்து அவர் நினைவிலேயே தவத்தை மேற்கொண்டு வாழ்கின்றவர் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தன் சித்தத்தை சிவன்பால் வைத்து அந்த தவத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி போய் கிடப்பார்கள். அவர்களுக்கு எதன் மீதும் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. அப்படியே தவ யோகிகளாக இருப்பவர்கள் பார்த்தா உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். எதிரி என்று ஒருவரை பார்த்து நடுங்குவது இல்லை. வஞ்சகம் குணம் கொண்டவரை பார்த்து நடுங்குவது இல்லை.
தனது வாழ்க்கையை நினைத்து நடுங்குவது இல்லை. எதுவாயினும் அவர்களை நடுக்கம் கொள்ள செய்வதும் இல்லை. ரொம்ப தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னே வச்சுக்கலாம். அவர்களுக்கு யமனை பார்த்து பயம் வருமா அப்படின்னா யமனை பார்த்தும் பயம் இல்லை. தவத்தில் ஒடுங்கி கிடப்பவர்களிடம் யமனும் நெருங்குவதில்லை. நாம உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அந்த உள்ளொளி பிரகாசித்து எழுகிறது, அதனுள்ளே இந்த உயிரானது ஒடுங்குகிறது. அப்படிங்கும் போது அவர்களுக்கு பிறப்பேது இறப்பு ஏது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய வினாவாக வைக்கப்படுகிறது. அவர்கள் இரவு பகல் என்று பிரித்தறியாதவர்களாக இருப்பார்கள். தவத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள், ஒடுங்கி கிடக்கிறார்கள். அப்படிங்கும் போது அவர்களுக்கு இரவு பகல் என்ற பாகுபாடு இல்லை, நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லை, உணவு தண்ணீர் என்பது தேவையில்லை. அதே போல அவர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒன்றுமில்லை. எதை தவிர அப்படின்னா சிவத்தை தவிர வாழ்க்கை என்பது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். இந்த உலகியல் வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்பதே அவர்களுக்கு எதுவும் கிடையாது என்றே ஆகிவிடுகிறது. காரணம் என்ன? எல்லாம் சிவம், எல்லாம் சிவம், சிவத்தினுள்ளே உறைந்து கிடக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நினைவில் மட்டும், அந்த நினைவே அவர்களுக்கு இருப்பது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்ப எப்போதுமே அந்த பரதியானத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களிடம் நிலை பெறுவது சிவம் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் நாட்டம் ஏற்படாது, எந்த ஒரு ஆசையும் அங்கு எழாது. அப்படியே தான் அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறோம் என்பதை கூட மறந்துதான் அவர்கள் அந்த இடத்திலே இருந்திருப்பார்கள். மனித பிறவியோட அந்த மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பல லட்சம் பிறப்புகளை தாண்டி தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி அப்படி எல்லா பிறப்புகளையும் பட்டியலிட்ட மணிவாசக பெருமான் எல்லா பிறப்பையும் பிறந்து பிறந்து இழைத்தேன் அப்படின்னு அந்த மனம் வருந்தி கூறுகிறார் அல்லவா. அதுபோல பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவி பயனின் காரணமாக பக்குவப்பட்டு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது என்றால் இந்த மனித பிறவியின் மகத்துவம் அறியாதவர்கள் இந்த மனித பிறவியை வீணாக்குகிறார்கள். அந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த பிறவியை கொடுத்த இறைவனை வணங்குவது நமது கடமை, அவரை உள்நோக்கி தரிசனம் செய்வது நமது கடமை என்பதை உணர்ந்து அந்த பெரும் பேரை பெறுவதற்காக தவத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த தவத்தின் காரணமாக இறைவன் உள்ளார காட்சியை தருகிறார் அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இங்கு பார், இதுதான் சிவம் என்று யாராலும் எளிதில் கூற முடியாத அருட்பெரும் சக்தி. இவ்வாறு இவ்வளவு கடினமானது அப்படின்னும் அந்த சிவத்தை பற்றி சொல்ல முடியாது, இவ்வளவுதான் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது சிவத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், அதே போல நம்பிக்கையா இருக்கணும், கடும் தவம் புரியணும். அப்படின்னா அது உயரிய தவமாக இருக்க வேண்டும். எளிதில் கண்டுகொள்ள முடியாத ஒரு பரம்பொருள் அப்படின்னு சொன்னோம்னா சிவத்தை நம்மால் சொல்ல முடியும். அதே அடியார்களின் அன்பினால் எளிதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருளும் சிவமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்பு அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம சொல்ற மாதிரி எளிதான விஷயம் அல்ல. ஈடற்ற அன்பு, அந்த அன்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஈடு இணை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பிற்கு எளிதில் வசமாக கூடியவர் இறைவன். அதே போல நீங்கள் கடும் தவம் புரிந்தாலும் அவர் நினைத்தால்தான் அந்த தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். நம்ம செய்த வினைகளின் காரணமாக, நாம் செய்த கடும் தவத்தின் காரணமாக எவை செய்திருப்பினும் சரி, எவ்வளவு நம்ம முயற்சி செய்திருந்தாலும் அவருடைய அந்த கருணை பார்வை இருக்கிறது என்றால் அவருடைய தரிசனமோ அவரை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்போ நமக்கு கிடைக்கக்கூடும். அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்பவுமே வீண் பெருமையை பேசிக் கொண்டில்லாமல், வீண் பெருமை பேசுவதை தவிர்த்து அந்த தவத்தின் மீது கவனத்தை செலுத்தி தவத்தை உயரிய முறையில் செய்பவர்களுக்கு
இறைவனை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும் அந்த இடத்துல.